வந்தா ஏய் வாங்க வாங்க வா வாயா வா பாலக்க வச்சுக்கொண்டு ரோடியோ உள்ள இருங்க, வெளியே போகக்கூடாது. வா அங்கே பெண்டுருச்சு இங்கே பெண்டுருச்சு இப்படி அப்படிம்பாங்க. உள்ள இருங்க உள்ள இருங்க. பாரு பாரு சேலையை பிடிச்சிருக்கிற பாரு. இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இப்போ என்ன ஐயே 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 கிளிய பாரு சேலை. இப்போயே பாருங்க. இப்போ கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு. சேலை கிழித்து விட்டது. இது டாக்குக்கு ஒதுக்கப்பட்ட வீடு. ப்ளீஸுங்க மக்களே, 2 பெண்குட்டி 2 ஆண்குட்டி கேட்குறாங்க. ஆண்குட்டியை மட்டும் கேட்குறாங்க, பெண்குட்டி கேட்கல. ஏற்கனவே 4 வளர்க்குறேன்னு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ப்ளீஸ் மக்களே, இந்த டாக்கு வேணாம். பெண்குட்டி அழகாக இருக்குது. எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, வளர்க்கவும் முடியாது என்னால். 4 3 2 கட்டி வீட்டுக்குள்ளேயே கட்டி தான் கிடக்கு. 2 தான் அவுத்து விடுவேன். கோழி பிடிக்குதுன்னு கட்டி கிடக்கும். 6 மணிக்கு அவுத்து விடுறதையே இங்கிட்டு போக முடியல வர முடியல குலைக்குதும்பாங்க. அது சேட்டை செய்யாது. அந்த 4 டாக் வளர்க்குற 4 டாக் சேட்டை செய்யாது. குலைக்கிற குணம், நாயோட குணமே குலைக்கிற குணம் தான். அது தெரியாதவங்கன்னு ஒரு குலை குலைச்சிட்டு விட்டுரும். அதுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. இந்த சிவகாசி பக்கம் கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் இதுகளே கிடையாது, மனுஷனுங்களே கிடையாது, ஒரு மிருகங்க. யாரை பார்த்தாலும் நாயை கொன்றுவேன் வெட்டிடுவேன், இந்த ஒரு இது வருது. குடும்பத்தோடு இருக்காங்க, அந்த பாசம் தெரியாதா அவங்களுக்கு? பாருங்க, இந்த சேட்டை செய்கிறதே தனியாக அழகு. சின்ன பிள்ளைங்க சேட்டை செய்யும் பாருங்க, நம்ம ரசிக்க தானே தோணும். அதேமாரி தான் இந்த குட்டீஸ் பாருங்க. இப்போ எங்கே பாருங்க செருப்பை தூக்குறத பாருங்க. இப்பயே செருப்பை தூக்குறப்ப சேட்டை செய்கிறது தனி அழகு தான். என்னால் வளர்க்க முடியாது, கொடுக்கவும் மனசு இல்லை, வளர்க்கவும் மனசு இல்லை. வளர்க்க என்னால் இங்கே குடியிருக்க முடியாது. இதுக்கே நான் சண்டை போடுற ஆள் இல்லை. இங்கே பாருங்க, மறுபடியும் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க. என்ன அங்கே உங்கள் அண்ணன் சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடெல்லாம் பிரித்து போட்டு டிவி ஸ்டாண்டெல்லாம் கடிச்சு நீங்கள் சேலை நைட்டி குளிச்சுக்கிட்டு இருங்க. படுங்க படுங்க போங்க. இப்போ தாங்க வேலை விட்டு வந்திருக்கேன். அந்த இது கூட பார்க்கவே இல்லையா காலையிலேருந்து? அது எவ்வளோ கதவை திறந்தேன்னா எப்படி ஓடி வருது. இதுதாங்க மனுஷனோட என்னோட பாசமே தெரிய மாட்டேங்குது. போ படுங்க. என்ன செய்றீங்க? ஏய் என்ன செய்றீங்க? போய் செருப்பை கடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா?